அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா சுட்டு எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். சுட்டு எழுத்துக்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பொழுதுதான் நம்மளுடைய அகாடமி சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய வகுப்பில் சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன, சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சுட்டு எழுத்துக்களை எவ்வாறெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். முதலில் சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சுட்டு எழுத்துக்கள் என்பது என்ன? சுட்டு எழுத்துக்கள் என்பது ஒன்று சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன், அவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒருவரை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களாக சொல்லப்படுவது. இதை எல்லா எழுத்துமே சுட்டு எழுத்துக்களா அப்படின்னா கிடையாது. எது சுட்டு எழுத்துக்கள்னா அ, இ இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுதான் சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள்லாம் சுட்டு எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அ, இ, உ இந்த மூன்று எழுத்துக்களும் சுற்று எழுத்துக்கள். சரி, அ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவள், அவன் சொல்றோம் இல்லையா. சரி, ஈய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா, அம்மா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இவன், இவள் அப்படின்னு சொல்லும் பொழுது பயன்படுத்துறோம். ஊ என்பதும் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஊ என்பது இப்பொழுது வழக்கத்தில் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் முன்பு ஒரு காலத்தில் ஊ என்னும் சுட்டு எழுத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அவன் தூரத்தில் இருக்கவன அவன் சொல்லிடுறோம், பக்கத்தில் இருக்கவங்கள இவன் இவள்னு சொல்லிடுறோம். ஊ அப்படிங்கிறது யாரை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா தூரத்திலும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் நடுவில் இருப்பாங்க இல்லையா, அவங்களை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் தான் ஊ. உது, உவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இப்பொழுது வழக்கத்தில் இல்லை. சரி, சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த எழுத்துக்களை தனித்தனியாக பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். நம்ம அகச்சுட்டு என்பது என்ன, அந்த அகம் என்று சொல்லுவதிலேயே நம்மளுக்கு விளக்க பொருள்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா. அகம் என்பது அகத்தே இருந்து பொருள் கொடுப்பது. அகத்தே அதாவது உள்ளிருந்து பொருள் கொடுப்பது அகச்சுட்டு. ஒரு சுட்டு பொருளானது உள்ளிருந்து பொருள் கொடுப்பது அகச்சுட்டு. சரி, இதை பிரித்தால் பொருள் தருமா? தராது. அகச்சுட்டு என்பது பிரித்தால் பொருள் தராது. அவன், இவன், இது, அது என்று சொல்லும் பொழுது இதை என்ன செய்ய முடியாது, பிரித்தால் வன், தூ அப்படின்னு சொல்லும். இது பொருள் தருமா? தராது. அதற்கு அடுத்ததாக புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. புறம் என்பது வெளியில் என்று சொல்லி குறிக்கக்கூடியது. அப்போ புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சரி, அப்போ புறச்சுட்டுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பிரித்தால் பொருள் தருமா? ஆம், தரும். எப்படி தரும் பாருங்க. அந்நீர்வீழ்ச்சி, ஆ இன் சுட்டு பொருள், இம் சுட்டு, இந்த சுட்டு எழுத்துதான். இதை பிரிக்கும் பொழுது அந்நீர்வீழ்ச்சி, இது தனியாக எடுத்துட்டோம்னா நீர்வீழ்ச்சி. இம்மழை சுட்டு எழுத்தை எடுத்து விட்டால் மலை. இந்நூல் சுட்டு எழுத்தை எடுத்து விட்டால் நூல். அப்ப தனியாக வரும் பொழுதும் என்ன செய்யும், பொருளை தரக்கூடியது புறச்சுட்டு. சரி, அடுத்ததாக இதையே மறுபடியும் சுட்டுக்களாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா இப்ப அகம் உள்ளையும் வெளியையும் பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப அண்மையிலையும் தொலைவிலையும் பார்க்க போறோம். சரியா? சரி, இப்போ அண்மை சுட்டு சேனை சுட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரி, அண்மை சுட்டு என்பது என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அருகாமையில் இருப்பவரை குறிக்கக்கூடிய சொற்களை சுற்றெழுத்துக்கள் கொண்டு குறிக்கக்கூடியதை அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவைகளை பிரித்தால் என்ன செய்யாது, நம்மளுக்கு பொருட்களை தராது. அது எப்படி இருக்காது, பொருட்களை தருவதாக இருப்பதில்லை. எடுத்துக்காட்டாக இவர், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுகளை என்ன செய்ய முடியாது, நாம இவங்களை சொல்லும் போது பிரித்தால் நம்மளுக்கு பொருள் தராது. ஆனா இம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவங்களை என்ன செய்யலாம், பிரித்தால் பொருள் தரக்கூடியது. அதே போல சேனை சுட்டு சொல்றோம் இல்லையா, தொலைவில் இருப்பவரை சொல்லக்கூடியதுதான் என்னது, நம்ம அழைக்கக்கூடிய விதங்களைத்தான் சேமை அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல எந்தெந்த பொருட்கள்லாம் சொல்றாங்க, அவன், அவர், அது, அவை, அம்மரம், அவ்வீடு அப்படின்லாம் என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. இப்ப தொலைவில் இருப்பவர்களை சொல்லக்கூடியது
சேமை சுட்டு, அருகாமையில் இருப்பவர்களை சொல்லக்கூடியது அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒண்ணு பார்க்கணும், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுட்டு திரிவு. அப்ப சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சுட்டு திரிவுனா என்ன அப்படின்னா, சுட்டு எழுத்துக்களாக சொல்றோம் இல்லையா, அவ்வீடு, இம்மரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுட்டு எழுத்துக்களான அம், இம், அந்த அப்படின்னு சொல்றது. அம் அப்படிங்கிறது அந்த அப்படின்னும், இவ்வீடு என்கிற சொல்லும் பொழுது இவ் அப்படிங்கிறது இந்த அப்படின்னு, அதாவது சுட்டு எழுத்துக்கள் திரிந்து பொருள்களை உண்டு பண்ணுவது தான் சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக சொல்றாங்க பாருங்க, இப்பள்ளி, இந்த பள்ளி, இப்பள்ளி அப்படின்னு சொல்றோம். இந்த இப்பானது இந்த அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு, திரிந்து வந்து பொருளை தரக்கூடியது சுட்டு திரிவு. நன்றி.